முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரனுக்கு விளக்கமறியல். எத்தடைவரையினும் யாழ் மாவட்டத்திற்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடரும். அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. சபீந்திர சில்வா உள்ளிட்ட 4 மீதான பிரித்தானிய அரசின் தடை. ஸ்ரீதரன் எம்பி வரவேற்பு. அதிக விலைக்கு பொருட்களை விற்பவர்களை தேடி சுற்றி வளைப்பு. பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் கடுமையான அரிசி தட்டுப்பாடு. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. தேசப்பந்து தென்னகோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு. இலங்கையின் படையதிகாரிகளை வெளிநாடுகள் தாக்கும் போது அவர்களை அனுருகுமார திசாநாயகவும் விஜித ஹேரத்தும் பாதுகாப்பார்களா? நாமல் கேள்வி. முதுகெலும்பிருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவும் அனுர அரசுக்கு விடுத்த சவால். மோசமான செயற்பாடுகள் மூலம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குழப்பியுள்ளார். இனி வரும் காலங்களில் தலைமைக்குரிய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்துவேன் என அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை 9 மணியளவில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. கூட்டம் முடிந்த பின் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் முடிவடைந்துள்ள நிலையில் யாழ் மாவட்டத்திற்கு பாதீட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பதற்காகவே இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாவட்ட அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடவிருந்த இக்கூட்டத்தில் சிவன் பூஜையில் கரடி புகுந்தது போல சம்பவங்கள் இடம்பெற்றன. தொல்லை தாங்க முடியாமல் எம்பியொருவர் வெளியேறி சென்றுள்ளார். மேலும் சில அதிகாரிகள் மன உளைச்சலுக்குள்ளாகியுள்ளனர். அவருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாத நபரொருவரால் தான் இப்படி நடந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மோசமாக நடந்து கொண்டார். தனக்குள்ள தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக சம்பந்தமில்லாத விடயங்களை கூட அவர் குறிப்பிட்டுள்ளார். எத்தடை வரையினும் யாழ் மாவட்டத்திற்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடரும். அவை உரிய வகையில் முன்னெடுக்கப்படும். ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்குள்ள அதிகாரம் இனி முழுமையாக பயன்படுத்தப்படும். சம்பவம் தொடர்பில் ஊடகங்களில் செய்திகள் வரும். நாம் இது பற்றி மக்களிடமே முறையிடுகின்றோம். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரனை ஏப்ரல் 1 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட வியாளேந்திரன் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் தமிழர்கள் மீதான இன அழிப்பு யுத்தத்தில் ஈடுபட்ட இலங்கை ஆயுதப்படையின் முன்னாள் தலைவர் சபீந்திர சில்வா, கடற்படை முன்னாள் தளபதி வசந்த கருணாகுட, இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜெயசூரிய மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடை ஈழத் தமிழர்களின் நீதிக்கான தேடலின் நம்பிக்கை கீற்று எனவும் அந்த அறிவிப்பை தாம் வரவேற்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகரத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள ஸ்ரீதரன் இவ்விடயம் சார்ந்து அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஜெனீவா அமர்வுகளுக்கு முன்னதாக இனப்படுகொலையின் பங்குதாரர்களான 4 மீது பிரித்தானிய அரசு விதித்துள்ள பயணத்தடை காலம் தாழ்த்தியாவது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மீள அரும்பச் செய்திருக்கிறது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீது பேரினவாத அரசு வலிந்து நடாத்திய போரின் போது மோசமான மனிதுரிமை மீறல்கள், நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட இந்த 4 பேர் மீதும் பிரித்தானிய அரசு விதித்திருக்கும் தடையையும் சொத்து முடக்க அறிவிப்பையும் சர்வதேச நீதி கோரும் பயணத்தில் தமக்கு கிடைத்திருக்கும் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளிக்கீற்றாகவே ஈழத் தமிழர்கள் பார்க்கின்றார்கள். 9 வருடங்களுக்கு மேலாக கேட்பாரற்று படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் எண்ணங்களுக்கும் இறந்து போன ஆத்மாக்களுக்கும் இந்த தடை அறிவிப்பு தமக்கான நீதியின் கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. காலனித்துவ ஆட்சி முடிவில் சுதேசிகளான தமிழர்களின் இறமையை பிரிதோர் இனத்தவரிடம் ஒப்படைத்துச் சென்றமை வரலாற்று தவறு என்பதை உலகம் இப்போதாவது உணர தலைப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்குலகம் நமது போர் வீரர்களை குறிவைத்து விடுதலை புலிகளின் கொடூரத்திற்கு நிதியளித்து நியாயப்படுத்தியவர்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது:
பயங்கரவாதத்தை முற்றிலுமாக தோற்கடித்த முதல் நாடு இலங்கைதான். ஆனால் மேற்குலகம் நமது போர் வீரர்களை குறிவைத்து விடுதலை புலிகளின் கொடூரத்திற்கு நிதியளித்து நியாயப்படுத்தியவர்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. சமீபத்திய இங்கிலாந்து தடைகள் மனித உரிமைகள் பற்றியவை அல்ல. அவை விடுதலை புலிகளின் ஆதரவுடன் இடைவிடாத பரப்புரையின் விளைவாகும். நீடித்த அமைதியை கொண்டு வந்தவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு அரசாங்கங்களை கையாளுகின்றன. இது நீதியல்ல. சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தை பரப்புவதன் சலுகைகளை அனுபவித்து வருகின்றனர். இது நமது நாட்டின் நல்லிணக்கத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறது. இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடுமையான முடிவுகளில் இருந்து வருகின்றது என்பதை வடக்கு மற்றும் தெற்கைச் சேர்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தடைகள் நமது படைகளின் மன உறுதியை குறைக்கும். மேலும் மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டால் நாம் இப்போது அவர்களை ஆதரிக்காவிட்டால் போராடவர்களுக்கு தைரியம் இல்லாமல் போகும். இந்த தடைகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் அதிக பிரச்சனைகளை உருவாக்கி நல்லிணக்கத்தை மேலும் ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் சமூகங்கள் இப்போது தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க தெளிவான பாதையை கொண்டிருப்பதால் ஏற்பட்ட முன்னேற்றத்தை சீர்குலைப்பதே அவர்களின் உண்மையான குறிக்கோள். சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை தடுக்க யாரையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். மீண்டும் ஒருமுறை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். போர் பயங்கரவாதத்திற்கு எதிரானது, எந்த இனக்குழுவிற்கும் எதிரானதல்ல. சில சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலம் சமூகங்களுக்கு இடையே பிளவுகளை தூண்டும் சலுகைகளை பெறும் சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு தமிழ் சமூகம் அடிபணிய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். அனுருகுமார திசாநாய்க்கு, விஜித ஹேரத் ஆகியோருக்கு எங்களின் இராணுவத்தின் தியாகங்களை குறைமதிப்பிற்குட்படுத்தியவர்களின் ஆதரவுடனேயே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தியவர்களை வெளிநாடுகள் தாக்கும் போது அவர்களை நீங்கள் பாதுகாப்பீர்களா? நாங்கள் எங்கள் முன்னாள் படை வீரர்களை எப்போதும் பாதுகாப்போம், எப்போதும் என்றென்றும். அவர்களின் தியாகங்கள் எங்களிற்கு அமைதியை பெற்றுத் தந்தன. அவர்களின் பாரம்பரியத்தை எவரும் அழிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றார். இலங்கையின் பல பகுதிகளில் பதிவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்துள்ளோம். அதற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். நாடு முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்துள்ளோம். இது குற்ற குழுக்களுக்கு இடையிலான மோதலாக உள்ளது. எனினும் அதனால் தேசிய பாதுகாப்பிற்கு பெரிய தாக்கம் இல்லை. எங்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு அதற்காக சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரேரணையில் 115 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக பிரதியமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்தார். தேசப்பந்து தென்னக்கோன் எதிர்வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா, கீரி சம்பா உள்ளிட்ட பல வகையான அரிசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என மரத ஹகமுல அரிசி வர்த்தகர்களின் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அரிசி நெருக்கடியின் போது சந்தையை நிர்வகிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் இழந்ததாக தேசிய விவசாய சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. புலனறுவை விவசாயிகள் சமீபத்திய மழை காரணமாக இந்த ஆண்டு விவசாயத்திலிருந்து சரியான அறுவடையை பெற முடியவில்லை என்றும், தற்போதுள்ள நெல் அறுவடை செய்வதற்கு தேவையான இயந்திரங்களை கண்டுபிடிப்பதிலும் சிரமம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். 10வது நாடாளுமன்றத்தின் இலங்கை சீன நட்புறவு சங்கத்தின் தலைவர் பதவிக்கு சபை முதல்வரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை சீன நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள ஸ்தாபிப்பதற்கான கூட்டம் அண்மையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இந்த தெரிவு இடம்பெற்றது. அத்துடன் இலங்கை சீன நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென்காங் விசேட அதிதியாக கலந்து கொண்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்தது. பண்டிகை காலத்தில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளை கண்டறிவதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையால் நாடளாவிய ரீதியில் இன்று முதல் விசேட சுற்றி வளைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சோதனை நடவடிக்கைகள் தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஹேமந்த் சமரகோன் தெரிவித்தார். நியாயமற்ற விலையில் பொருட்களை விற்பனை செய்பவர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் சிறுநீரக விற்பனை மோசடி இடம்பெறுவதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன.
கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி சில விசேட வைத்தியர்களின் உதவியுடன் பெறப்பட்ட சிறுநீரகம் 4 மில்லியன் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மகரகம அபேக்ஷா மருத்துவமனையில் பழுதடைந்த கதிரியக்க இயந்திரங்கள் இன்னும் சரி செய்யப்படவில்லை என்று அரச கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் கூறுகிறது. வைத்தியசாலையில் உள்ள 5 கதிரியக்க இயந்திரங்களில் 3 பழுதடைந்துள்ளன. அவற்றில் 2 தற்போது மீள பயன்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கலடி பகுதியில் மலசல கூடத்தில் உணவு தயாரித்து விற்பனை செய்த உணவக உரிமையாளருக்கு 1 மாத கால சிறை தண்டனையும் 60,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு செங்கலடி பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகம் ஒன்றில் மலசல கூடத்தில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையில் உணவு தயாரித்து விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு 1 மாத கால சிறை தண்டனையும் 60,000 ரூபாய் அபராதமும் விதித்து ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த பிரதேசத்தில் உள்ள உணவகங்களை நேற்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது ஒரு உணவகத்தில் மலசல கூடத்தில் உணவு தயாரித்து விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்து அந்த உணவக உரிமையாளரை கைது செய்துள்ளனர். இதனையடுத்து உணவக உரிமையாளரை ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அவரை 1 மாத கால சிறை தண்டனையும் 60,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அருகில் கொள்கலனில் அமைக்கப்பட்டுள்ள 2 உணவகத்தில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்த 2 கடைகளுக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அபராதம் செலுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டார். 19 வயதில் கைது செய்யப்பட்ட சிவகுமார், பார்த்திபன் என்ற இருவர் 30 வருடங்கள் கடந்தும் இன்று 50 வருடங்கள் ஆகியும் விடுதலை அடைய முடியாமல் சிறையில் உள்ளனர் என தெரிவித்துள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த், ஆனால் அரசியல் கைதிகள் விடுதலை குறித்து வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் என்பிபி தோழர்கள் பொய்யான வாக்குறுதிகளுடன் மீண்டும் தேர்தலிற்காக களத்தில் குதித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். மகசின் சிறைச்சாலைக்கு சென்று தமிழ் அரசியல் கைதிகள் சிலரை பார்த்த பின்னர் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வந்து 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக மக்களிற்கு சில உறுதிமொழிகளை வழங்கியிருந்தார்கள். அதில் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கும் அரசியல் கைதிகளின் விடுதலை மிகவும் முக்கியமானது ஒன்று. இந்த அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக அரசியல் கைதிகள் பல்வேறு ஆண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றனர். இன்று 30 ஆண்டுகளுக்கு மேல் இந்த சிறைச்சாலைக்குள் பல அரசியல் கைதிகள் உள்ளனர். நான் அவர்களில் ஒரு சிலரை பார்ப்பதற்காக இங்கு வந்தேன். கிட்டத்தட்ட 19 வயதில் கைது செய்யப்பட்ட சிவகுமார், பார்த்திபன் என்ற இருவர் 30 வருடங்கள் கடந்தும் இன்று 50 வருடங்கள் ஆகியும் விடுதலை அடைய முடியாமல் சிறையில் உள்ளனர். இவர்களின் விடுதலை தொடர்பாக விஜித ஹேரத் அவர்களிடம் அக்டோபர் மாதம் நான் வலியுறுத்தியிருந்தேன். அதற்கு பதிலளித்தவர் விடுதலை இடம்பெறுகின்றது, அதற்கான வேலைகள் இடம்பெறும் என தெரிவித்திருந்தார். அதற்கு பின்னர் பிரதியமைச்சர் ஒருவரின் ஊடாக ஹர்ஷன நாணயக்கார அவர்களுக்கு எடுத்து கூறியிருந்தேன். அதற்குரிய பதில் எனக்கு கிடைக்கவில்லை. அதன் பின்னர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு பல்வேறு தகவல்களை அனுப்பியிருந்தேன், செய்திகளை அனுப்பியிருந்தேன். எத்தனையோ ஊடக சந்திப்புகள் ஊடாக அரசியல் கைதிகள் தொடர்பாக அவர்களின் கஷ்டங்கள், ஏற்கனவே வழங்கப்பட்ட வாக்குறுதி, மக்கள் ஆணை கிடைத்திருக்கின்றது. அவர்களின் விடுதலை என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை தொடர்ச்சியாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மீண்டும் என்பிபி தோழர்கள் பொய்யான வாக்குறுதிகளுடன் தேர்தலிற்காக களத்தில் குதித்துள்ளனர். இவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் அரசியல் கைதிகளின் விடுதலையின் பின்னர் இவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். தொடர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்காமல் இந்த சித்திரவதையை இத்துடன் நிறுத்தி அவர்கள் வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும். இதற்கு முன்னர் விடுதலையான எந்த ஒரு அரசியல் கைதியும் இந்த சமூகத்தில் எந்த ஒரு பிழையான நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டு அரசியல் லாபம் தேடும் நோக்கிலே இந்த அரசாங்கம் நகரக்கூடாது. அவர்களின் விடுதலைக்கு எந்த காரணமும் தடையாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் 2 வருடங்களுக்கு முன்னர் 48 பேர் இருந்தனர். 38 பேரின் விடுதலை இடம்பெற்றுள்ளது. அதேபோல மிகுதி 10 பேரின் விடுதலை நிச்சயமாக இடம்பெறக்கூடிய ஒன்றுதான். ஏனென்றால் அனைத்து அதிகாரங்களும் கொண்ட ஜனாதிபதியினால் அவர்களுக்கான பொது மன்னிப்பை வழங்க முடியும். சட்டம் அதிபர் அவர்களுக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்து அவர்களை விடுதலை செய்யலாம். ஏனென்றால் போதுமான வாக்குமூலங்கள் கிடையாது. சிங்களத்தில் பதியப்பட்ட வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தண்டனையாக இருந்தால் கூட அவர்கள் 2 ஆயுள் தண்டனையை அவர்கள் எதிர்நோக்கி முடித்திருக்கின்றார்கள் என்றார்.